ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் பராரி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் எழில் பெரியவேடி இயக்கியிருக்கிறாரு. எஸ்பி சினிமாஸ் ஹரிசங்கர் இந்த படத்தை தயாரித்து கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிறாரு. ஹரிசங்கருடன் இணைந்து சங்கீதா கல்யாண், குரு ராஜேந்திரன், சாம்ராட் சுரேஷ், புகழ் மகேந்திரன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாதி சமூகத்தை பிளவுபடுத்தும் ராஜபாளையம் கிராமத்தில் மாறன் என்கின்ற ஹரிசங்கர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வளர்க்கப்படும் ஒரு பன்றி கிராமத்தின் தெருக்களின் வழி தவறி ஓடுவதை மாறனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து பன்றியை பிடிக்க முயல்கிறார்கள். இது சாதி அடிப்படையிலான சமூகத்தில் பதட்டத்தை எழுப்புகின்றது. ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் தன் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மாறனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். தந்திரமான அரசியல், தலைவர்களின் தனிப்பட்ட ஆதாயம் தேடும் சூழ்ச்சியால் சாதி வேறுபாடுகள் மற்றும் பொருளாதார சவால்களை பகையை தீவிரப்படுத்துகின்றது. அவர்கள் வலையில் மைய நபர்களான மாறனும் ஜெயக்குமாரும் சிக்கிக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் ஆதிக்க சாதியை சேர்ந்த தேவகி என்கின்ற சங்கீதா கல்யாண் மாறன் மீது காதல் உணர்வுகளை வளர்க்கும்போது மாறனை கொலை செய்ய திட்டமிடுகின்றனர். மேலும் மலை உச்சியில் உள்ள கோவிலில் பிரார்த்தனை செய்ய வந்த மாறன் மற்றும் அவரது சமூகத்தினர்கள் மீது ஆதிக்க சாதி சமூகம் தங்கள் கோபத்தை கட்டவிழ்த்து விடும்போது அவர்களது கிராமம் மோதல் தீவிரமடைகின்றது. இந்த நிலையில் இரு குழுக்களும் கர்நாடகாவில் உள்ள ஒரு பழச்சாறு தொழிற்சாலைக்கு 3 மாத பணிக்கு செல்லும்போது கதை மாறுகின்றது. இங்கு சாதி பதட்டங்கள் மொழி ரீதியான பாகுபாடுகளுக்கு வழிவகுக்கின்றன. அந்த ஃபேக்டரியில் பணிபுரியும் ஒரு சில கன்னட வெறியர்கள் தங்களது மொழி வெறியை அவர்கள் மீது காட்டும்போது என்ன நடக்கின்றது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதையின் நாயகனாக மாறன் என்கின்ற கதாபாத்திரத்தில் ஹரிசங்கர் சிறப்பாக நடித்துள்ளார். தேவகி என்ற கதாபாத்திரத்தில் சங்கீதாவும் சிறப்பாக நடித்துள்ளார். படத்தில் நடித்திருக்கும் குரு ராஜேந்திரன், புகழ் மகேந்திரன், பராரி, சாம்ராட் சுரேஷ், பிரேம்நாத் என இதில் நடித்த அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஸ்ரீதரின் ஒளிப்பதிவு கிராம வாழ்க்கையையும் கர்நாடகாவின் தொழில்துறை வாழ்க்கையையும் அழகாக காட்டியுள்ளார். ஷான் ரோல்டனின் இசை மற்றும் பின்னணி இசை, சாம் ஆர்டிஎக்ஸ் படத்தொகுப்பும் ஃபயர் கார்த்திக்கின் சண்டை காட்சிகளும் படத்துக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கின்றது. ஒரே குலசாமியை வணங்கும் 2 சமூகங்கள், ஒரு சமூகம் மேல் சாதி என்றும் ஒரு சமூகம் கீழ் சாதி என்றும் செயல்படுவதும், 2 சமூகத்தில் இருக்கிறவங்களுக்குமே கூலி வேலை செய்பவர்கள், அவர்களுக்குள் இருக்கும் சாதி மோதல், காதல் இவற்றின் பின்னணியில் பெங்களூருக்கு வேலைக்கு செல்லும் கூலி தொழிலாளர்கள் பற்றியும், சாதி மொழி மதத்தை வைத்து சமூகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சமகால அவலங்களை பேசுவதோடு சாதி மதம் மொழியை வைத்து அரசியல் செய்யும் இந்த சமூகத்தை கேள்வி கேட்டு அறத்தை நிலைநாட்ட அன்பை விதையாக்கும் படமாக படைத்துள்ள இயக்குனர் எழில் பெரியவேடிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.